ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஃப்ரீசரில் என்னென்ன திங்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பவுமே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அடிக்கடி யூஸ் பண்ணாமல் எப்போயாவது எடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இதில் மோஸ்ட்லி வந்து நட்ஸு வச்சுருப்பேன். அடுத்து சீஸு, பட்டர் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ காட்டுற இந்த 3 பாக்ஸ் ஃபுல்லுமே நட்ஸு தான். இது வந்து வால்நட்டு, அது கீழே கேஷ்யூ இருக்குது, அது கீழே வந்து சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு இருக்குது. அடுத்து இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பிஸ்தா வச்சுருக்கேன். அடுத்து அல்மோண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நான் காலியாக வாங்கி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்து இது வந்து பட்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு வீட்டில் இருக்கும். அடுத்து இது வந்து மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட்டு என் பசங்களோட ஃபேவரேட்னே சொல்லலாம். அவங்க அதை சாப்பிட்றத விட அதை வச்சு பார்த்துட்ருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதில் ஃபுல்லுமே வந்து சாக்லேட் தான் இருக்கும். பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து தேங்காய் துருவி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இது வந்து நமக்கு எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. ஸோ அதை வந்து நல்லா துருவி இதில் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போனா வேணுமோ அப்போனா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கேஷ்யூ. இது வந்து நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். மீதி நட்ஸ் எல்லாமே வந்து நான் சிங்கப்பூரில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். அடுத்து இது வந்து பீட்சா சீஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மொசரல்லா சீஸ் இது எல்லாமே வந்து நம்ம பீட்சாவுக்கு, அடுத்தது சாண்ட்விச், நம்ம என்னென்ன வந்து சிம்பிளாக ரெடி பண்ணுறோமோ அதுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இங்கே இருக்குது. இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, பாலாடை வந்து நான் சேர்த்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாம், நெய்யை வந்து காய்ச்சிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே இருக்கிறதுல என்ன வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஓமம், கசகசா, அப்பளம் இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் வந்தால் வந்து சீக்கிரம் வீணாக போயிடுது. வெளியில் வச்சா அதனால் இதை வந்து அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போன்னு தேவை அப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கசகசா இந்த மாதிரி ஐட்டம், ஓமம்னா அடிக்கடி நம்ம எடுக்க மாட்டோம்ல. அதனால் இந்த பாக்ஸில் போட்டு அதை அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சாச்சு. நெய் கூட நான் வந்து ரெடி பண்ணுவேன் சாமிக்கு. அது ரெடி பண்ணேன்னா இது மேலே தான் நான் வைப்பேன். அடுத்து இது வந்து ஐஸ் க்யூப்பு. சம்மர் டைமில் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுறது. அது வந்து ஒரு சைடு அப்படியே இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பேக்கரி ஐட்டம் தான். இது வந்து ஆஸ் யூஷுவல் நட்ஸு தான், மிக்ஸ்டு நட்ஸ் இது. இது பக்கத்தில் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பீட்ரூட்டு அந்த ஜெல் இருக்குல்ல, அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கும் நமக்கு. அடுத்தது கீழேனா என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் தான். கொக்கோ பவுடர், அதுக்கு பின்னாடி வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய வந்து கேக்கு வந்து பண்ணுவேன். பிஸ்கெட் கேக்கு, நார்மல் கேக்கு, அந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கெல்லாம் இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கஸ்டர்ட் பவுடர், ட்ரை ஈஸ்ட்டு, அடுத்து இது வந்து கஸ்தூரி மேத்தி. ஸோ இது எல்லாமே வந்து நான் இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரீசரில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.